பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்கிற இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய சத்துவத்தை, அவருடைய சிலுவையிலே எங்களுக்காகப்பட்ட பாடுகள், எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்ததான நீதி, கிருபை, சத்தியம், சத்துவம், ஆண்டவரே உம்முடைய பலன் எல்லாவற்றிலும் நாங்கள் பலப்படுகிறவர்களாய், உமக்குள் இருக்கக்கூடியதான வல்லமையிலே, வார்த்தையிலே, அபிஷேகத்திலே நாங்கள் பலப்படுகிறவர்களாய், விசுவாசிக்கிறவர்களாய், உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய், உம்மை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய், உம்மை நீர் எங்களுக்கு செடியாக, நாங்கள் உம்மிடத்தில் கொடியாக இருந்து ஆண்டவரே தகப்பனே சாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய அன்பிலே நாங்கள் வேரூன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய ஊழியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே அவற்றிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பலன் தகப்பனே கர்த்தருக்குள், அவருடைய சத்துவத்துக்குள் இருக்கிறது என்கிற விசுவாசத்திலே நித்தமும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். 11வது வசனத்தின் பிரகாரம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகம், மாமிசம், பிசாசு எத்தனையோ தந்திரங்களோடு கூட, எத்தனையோ மந்திரங்களோடு கூட, எத்தனையோ சாபங்களோடு கூட, எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், விரோதங்கள், இவற்றில் ஆண்டவரே நாங்கள் அவைகளை நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய், ஆண்டவரே திறமை உள்ளவர்களாய், ஆண்டவரே நாங்கள் பிளப்படுகிறவர்களாய் விளங்குவதற்கு ஆண்டவரே தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை, நீதியை, சுவிசேஷகத்தை, ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை, தகப்பனே இரட்சணியத்தை, தேவ வசனத்தை, ஜெபத்தை கூடுதலாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பற்றி கொள்ள அணிந்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நித்தமும் விளங்க உதவி செய்யும். ஜெபத்தை ஆண்டவரே ஒரு வஸ்திரமாய் அணிந்து கொள்ள, தேவ வசனத்தை ஒரு வஸ்திரமாய் அணிந்து கொள்ள, விசுவாசத்தை வஸ்திரமாய் அணிந்து கொள்ள, சுவிசேஷகம் கிறிஸ்து இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் என்கிற சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதத்தை ஆண்டவரே வஸ்திரமாய் அணிந்து கொள்ளுகிறவர்களாய், சத்தியத்தையும் நீதியையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த ஆண்டவரே சத்தியமாக நீதியாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவை நாங்கள் வஸ்திரமாய் ஆண்டவரே நாங்கள் மார்க்கவசமாய் அறையில் கட்டினவர்களாய், பாதரட்சையாய் தொடுத்தவர்களாய், ஆண்டவரே நாங்கள் கேடகமாய் பிடித்து கொண்டு இருக்கிறவர்களாக, ஆண்டவரே பட்டயமாக நாங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிறவர்களாக, தலைச்சீராவாக அணிந்து கொண்டு இருக்கிறவர்களாக நித்தமும் காணப்பட, ஜெயம் எடுக்க, பலம் அடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். 12வது வசனத்திலே மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் கூட ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் அன்றே வந்து நிற்கிறது சாமி. எப்படி அன்றைக்கு தாவீது கோலியாத்தை வென்றானோ, எப்படி யோசபாத்து தங்களுக்கு விரோதமாய் வந்த அம்மோனியர்கள், மோவாபியர்களை ஜெயம் எடுத்தானோ, துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் விசுவாச வார்த்தைகளினாலும் ஆண்டவர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் எனக்கு கொடுக்கப்பட்டதான பலத்தையும் ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தையும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தரித்து கொண்டு இருக்கிறவர்களாகவும் போராடி நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறவனும் எங்களில் இருக்கிறவனில் பெரியவராய் இருக்கிறபடினால் இந்த உலக எங்களுக்கு முன்னாடி வரக்கூடியதான எந்த ஒரு காரியமாய், பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும், இழப்புகளோ, பிரச்சனைகளோ, உபத்திரவங்களோ, கண்ணீரோ, குறைவுகளோ, வேதனைகளோ, சஞ்சலங்களோ, ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே நாங்கள் ஓட்டத்தை முடிக்க, ஜெயம் எடுக்க, நீதியின் கிரீடத்தை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்ய நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் விழித்து கொண்டிருக்க உதவி செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.